நம்ம தேர்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கொஸ்டினை ரீரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 1/3 minus x by 3 is equal to 7x by 12 plus 5 by 4. இதான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ கொஸ்டினை ஃபர்ஸ்ட் கரெக்டாக எழுதிக்கோங்க. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இதை நம்ம 1 minus x by 3ன்னு கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு 7x plus 5 by 4ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்படியே நம்ம எடுப்போம். இப்படி எடுத்தா என்ன வரும்னா டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுறேன்னா எப்போவுமே வந்து ரெண்டு சைடையும் கொஞ்சம் சால்வ் பண்ணிட்டு நம்ம ஈக்குவேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், எல்ஹெச்எஸ்ன்னு நான் அந்த இடத்து பக்கத்து ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். ஓகேவா? எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு 1/3 minus x by 3ன்னு போட்டுக்கலாம். ஸோ இப்படி போட்டால் என்ன ஆகுதுன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 minus x by 3. ஸோ இதை அப்படியே வச்சுப்போம். ஸோ அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குன்னா RHS போட்டுக்கலாம். RHS is equal to 7x by 12 plus 5 by 4ன்னு இருக்கு. இப்போ இது பாருங்க, இந்த 5 by 4ன்னு இருக்கு, இங்கே 12ன்னு இருக்கு. நம்ம கண்டிப்பாக இதை ஆட் பண்ண முடியாது. ஓகேவா? இதுவும் பாருங்க 1 minus x கட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. பட் எனிவேஸ் இதை சால்வ் பண்ணிட்டு அதை பார்க்கலாம். ஸோ இதில் என்ன பண்ணலாம்னா 7x by 12ன்னு இருக்கு. இதை என்ன பண்ணலாம்? ஸோ நம்ம மேக்ஸ் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது. இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் எதுக்கெல்லாம் எடுக்கணும்? எல்சிஎம் ஆஃப் 12க்கும் 4க்கும் எடுக்கணும். ஸோ 12க்கும் 4க்கு எல்சிஎம் எடுப்போமா? 12, 4ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா 4, 3 2s are 12, 1 4 is 4. அடுத்து என்ன ஆகுது? 3 போட்டோம்னா 1 3 is 3, 1 3 is 3. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 4 into 3 நமக்கு 12 கிடைச்சிருச்சு. ஸோ என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல 5 by 4 மட்டும்தான் நம்ம மாற்ற வேண்டியது இருக்கு. இந்த 7 by 12 மாற்ற வேண்டாம், ஏன்னா 12 தான் எல்சிஎம். 5 by 4 மட்டும் மாற்றலாமா? ஸோ 5 by 4 வந்துட்டு நம்ம மாற்றணும். எப்படி மாற்றலாம்? கீழே 12 வந்துருச்சு. ஸோ எப்படி மாற்றோம்னா 4 into நம்ம என்ன பண்ணலாம்? எஸ் 3 போட்டோம்னா 12 கிடைச்சது. அதே 3 மேலேயும் போடணும். 5 3s are 15. என்ன பண்ணிருக்கேன், இந்த 5 வந்து 12க்காக மாற்றிருக்கேன், லைக் ஃப்ராக்ஷனாக மாற்றிருக்கேன். ஸோ திரும்பி நம்ம என்ன பண்ணணும்னா RHS தான் எழுதணும். RHS ரைட் ஹேண்ட் சைடை மட்டும் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? 7x plus 12 அப்படியே எழுதிக்கோங்க, plus 15 by 12. ஓகேவா? 15 by 12னா அது என்ன வரும்? 7x plus 15 நம்ம டைரெக்டாக எழுதிடலாமா? by 12ன்னு போட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ RHS கிடைச்சிருச்சு. நல்லா பார்த்துக்கோங்க, நம்ம வந்து எல்ஹெச்எஸ்ஸையும் RHSஸையும் சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். எல்ஹெச்எஸ் RHSலாம் பெரிய ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக ஒன்றும் கிடையாது. என்னன்னா வந்து இடது பக்கத்தை தனியாக சால்வ் பண்ணி இந்த வச்சுருக்கேன், வலது பக்கத்தை தனியாக சால்வ் பண்ணி இந்த சைடு வச்சுருக்கேன். லெஃப்ட்டு ரைட்டுன்னு ரெண்டாக பிரிச்சிருக்கோம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு இந்த எல்ஹெச்எஸ்ஸை எழுதுறேன். சரியா? இப்போ என்னன்னா 1 minus x by, இல்லைன்னா உங்களுக்கு புரியணும்னா LHS is equal to RHS அப்படின்னு எழுதிக்கோங்க. அதுலேருந்து நம்ம என்ன எழுத போகிறோம்னா LHS ஏற்கனவே இங்கே சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். 1 minus x by 3. ஓகேவா? ஈக்குவல் டு RHS இங்கே என்ன இருக்குது? 7x plus 15 by 12. ஓகேவா? இப்போ சால்வ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா ரெண்டையும் நம்ம தனித்தனியாக இருந்ததெல்லாம் ஒன்றாக்கி வச்சுருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த கீழே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். இன்னும் எப்பவும் பண்ணுவோம் இல்லையா? டினாமினேட்டருக்கு நியூமரேட்டர் போயிடும். அதே மாதிரி இந்த டினாமினேட்டருக்கு இங்கே போயிடும். ஸோ 1 by 1 பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா இந்த 3யை நான் அங்கே எடுத்துக்கிறேன், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடே எழுதுவோம். இந்த 12 இங்கே எடுத்துக்கிறேன். தட் வில் பி 12 into 1 minus xன்னு எழுதுவோம். ஓகேவா? ஸோ அப்படி எழுதுனீங்கன்னா இந்த பக்கம் இந்த 12 இங்கே போயிடுச்சு. அடுத்து என்ன ஆகும்? இந்த கீழே இருக்கிற 3யை அங்கே கொண்டு போயிடணும். ஸோ தட் வில் பி 3 into 7 times x plus 15. சரியா? இப்படி நீங்கள் எழுதலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா ஒன் மோர் வே இருக்கு. நம்ம இந்த 3 வந்து கேன்சல் ஆகும் இல்லையா? அதனால என்ன பண்ணணும், மேக்ஸை நம்ம பல வழிகளில் பண்ணலாம். எது ஈஸியாக இருக்கோ, கொஞ்சம் வேகமாக முடியுமோ அதை பண்ணலாம். ஏன் நான் வந்து அப்படி பண்ணலன்னா 1 minus x எப்படியே வச்சுக்கோங்க. இந்த 3யை மட்டும் நம்ம அங்கே எடுப்போம். 3 into 7x plus 15க்கு பிராக்கெட்டே போட்டுக்கோங்க. ஓகே? ஸோ நல்லா பாருங்க, நான் அப்படியே தான் எழுதியிருக்கேன்.
இப்படி இருக்கா. ஸோ இதில் என்ன ஆகும்னா வந்து இந்த 3 1 3 is 3 4 3s are 12 கேன்சல் பண்ணிக்கலாம். அதனால தான் நாங்கள் இந்த 12 எடுத்துட்டு போகலை. ஸோ இப்போ வந்து பாருங்க கொஞ்சம் 3 நம்ம உள்ள 3 7s are 21 3 5s are 45 கொஞ்சம் ஒரு மல்டிப்ளிகேஷன் பண்ணல, அது ரெடியூஸ் பண்ணுறதுக்காக அந்த ஸ்டெப்பை அவாய்ட் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுவேன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு 4 இப்போ தான் இங்கே கொண்டுட்டு வந்துடுவேன். இங்கே ஒரு 4 வச்சுருக்கோம் இல்லையா, அது எங்கே இருக்குது, டினாமினேட்டரில் இருக்குது. வேணா நம்ம ஒரு ஸ்டெப் அடிஷ்னலாக எழுதிக்கலாம். தட் will be 1 minus x is equal to 7x plus 15/4. புரிஞ்சுதா? ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா ஒன்றும் அந்த 3 நம்ம அங்கே கொண்டு போகிற மாதிரி இந்த 4 இப்போ இந்த பக்கம் கொண்டுட்டு போகிறோம். which modifies 4 into 1 minus x is equal to 7x plus 15. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ ஞாபகம் இருக்கா, இந்த 4 உள்ள மல்டிப்ளை பண்ணணும், இந்த 4 இங்கே மட்டும் மல்டிப்ளிகேஷன். ஸோ 4 times 1 is 4 இல்லையா, 4 times x is 4x. This is equal to 7x plus 15. அப்பாடா ஒரு வழியாக என்ன பண்ணிட்டோம், நம்ம லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்முக்கு வந்துட்டோம். அதுவும் லீனியர் ஈக்குவேஷன் தான், ஆனால் அந்த டெசிமல் இல்லை ஃப்ராக்ஷன் எல்லாம் இல்லாமல் கொண்டுட்டு வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், எக்ஸை ஒரு சைடு எடுப்போம், நம்பர்ஸை ஒரு சைடு எடுப்போம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இந்த -4x முதல்ல எழுத போகிறேன். ஸோ தட் will be -4x அப்படியே எழுதாச்சு. இப்போ இந்த 7x வந்து இங்கே ப்ளஸில் இருக்குது, லெஃப்ட் சைடு வந்தால் என்ன ஆகும், -7x. ஓகேவா. இப்போ இந்த 15 அப்படியே எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்த 4 ப்ளஸில் இருக்குது, அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகிடும். ஸோ இப்போ அடுத்து இந்த 2 ஸ்டெப் தான் முடிஞ்சிடும். ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா எக்ஸை காமனாக எடுப்போம். எடுத்தால் என்ன ஆகும், -4 -7 வந்துடும். this is equal to 15 minus 4 என்னது 11. அடுத்து இன்னும் 2 ஸ்டெப் தான், x into -11 is equal to 11. அடுத்து என்ன ஆகும், இந்த 11 நீங்கள் டைரெக்டாக இந்த ஸ்டெப்லேயே கீழே எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒன் மோர் ஸ்டெப் கூட எழுதிக்கலாம். -11x is equal to 11 எழுதிட்டு இப்போ x is equal to இது இந்த பக்கம் போகும்போது ஒரு குயிக் கொஷின், +11 போகுமா இல்லை டிவைடட் பை 11 போகுமா, டிவைடில் தான் போகும், ஏன்னா மல்டிப்ளிகேஷன் இருக்குது. this modifies ஒரு 11 is 11 and 11 is 11. 1 by -1. ஸோ ஆன்சர் வந்து வச்சு is equal to -1. ஸோ ஆன்சர் என்னது, x is equal to -1. ஸோ இவ்வளோதாங்க, இவ்வளோதான் புரிஞ்சிருச்சா. ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறோன்னா இந்த ரெண்டையும் நான் LHS RHSன்னு 2ஆக பிரிச்சுட்டேன். இந்த பக்கம் ஒரு சைடு, இந்த பக்கம் ஒரு சைடு. ஸோ இதில் என்ன நடந்திருக்குன்னா இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 1 minus x/3 கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், RHSல மட்டும் கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் எல்சிஎம்லாம் கண்டுபிடிச்சோம். கடைசியில் என்ன ஆச்சுன்னா நம்ம RHSக்கு எல்சிஎம் போட்டதுக்கப்புறம் இது இப்படி மாறிடுச்சு, 7x இப்படி மாறிடுச்சு. ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா இப்போ 7x + 5/15 இருக்கு. இதை என்ன பண்ணுறோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா இந்த LHSையும் RHSையும் ஈக்குவேட் பண்ணுறோம். நல்லா பார்த்துக்கோங்க, LHSல இடது பக்கம் வலது பக்கம் நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். ஈக்குவேட் பண்ணிட்டு 1 minus xன்னு போட்டிருக்கேன். இப்போது நம்ம டைரெக்டாக இந்த 3 ஃபஸ்ட்டே இங்கே மல்டிப்ளை பண்ணாலும் கூட ஆன்சர் வரும், கொஞ்சம் நிறைய நம்பர்ஸ் வரும். அதனால நான் என்ன பண்ணினா ஈஸியாக இருக்கட்டும் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக நம்ம ஒரு ஸ்டெப் இருக்குது, 1 3 is 3 4 5 are 12 கேன்சல் பண்ணலாம். ஆனால் அது எப்படி வந்தது என்ன யாதுன்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால இங்கே நான் ஒன்று பண்ணுறேன், இந்த 3 இங்கே எடுத்துட்டேன். இங்கே எடுத்து இங்கே கொண்டு போய் இந்த 12 கூட நம்ம டிவைட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்னாச்சுன்னா வெறும் இந்த 4 மட்டும் இங்கே எடுக்கிற மாதிரி ஆச்சு. ஸோ 4 எடுத்தாச்சு. எடுத்த பிறகு நம்ம நார்மல் ஈக்குவேஷன் கிடைச்ச பிறகு நம்மளால வந்து என்ன பண்ண முடியுதுன்னா ஈஸியாக சால்வ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ காம்ப்ளிகேட்டடாக கொஷின்ஸ் இருந்தால் 2 பக்கத்தையும் கொஞ்சம் சால்வ் பண்ணி வச்சுட்டு ஈக்குவேட் பண்ணிட்டு பண்ணுங்க. மற்ற கொஷினும் பார்த்தா அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் இல்லை. அதனால டேரெக்டாக நம்ம கொஷின் கொடுக்கும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஸ்டெப்பில் இருந்த மாதிரி இருந்தது இல்லையா, 4 minus 4x இதுலேயே கொடுத்துட்ட மாதிரி இருந்தது, அதனால ஈஸியாக பண்ணிட்டோம். ஆனால் ஒரு ஃப்ராக்ஷன் வரும்போது கொஞ்சம் சால்வ் பண்ணி எடுத்துட்டு தென் ஈக்குவேட் பண்ணுங்க, அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் வந்து x is equal to ஆன்சர் ஸ்டெப் எப்போவுமே எழுதணும், x is equal to -1. ஸோ இது புரிஞ்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். 1 by 1 காப்பி பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.